இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் வழித்துணையாக வர வேண்டும் என்று இந்த பலியின் ஆரம்பத்திலேயே உம்மை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இந்த பலி மூலமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற எங்களது தேவைகள் அத்தனையும் உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்றும், அத்தோடு இதுவரை எங்களது வாழ்க்கையில் நாங்கள் காணாத ஆசீர்வாதங்களை எல்லாம் இன்றிலிருந்து ஒவ்வொன்றாக நாங்கள் கண்டு கொள்ளவும், இனி வரக்கூடிய நாட்கள் எங்களது வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள நீர்தாமே கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். இஸ்ராயேல் மக்களே கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். உங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இரை அகப்படாமல் இருக்கும் போது காட்டில் சிங்கம் கட்சிக்குமோ?
ஒன்றை பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளம் சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுக்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்துடுமோ? தாம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தாம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ஜனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டையை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ராயேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ராயேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராய் இரு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நானோவும் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் தெரிஞ்ச ஒரு பகுதி.
இப்போ இயேசு ஆண்டவரும் அவருடைய சீடர்களும் ஒரு படகுல பயணிக்கிறாங்க. இயேசு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் அந்த படகுல போய் தூங்கிக்கிறாரு. அப்போன்னு பார்த்து திடீரென்று காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. இப்படி அந்த கொந்தளிக்கின்ற தருணத்துல சீடர்கள் எல்லாரும் பயந்து போய் இயேசுவை எழுப்புறாங்க. இயேசு ஆண்டவர் எழுந்து வந்து அந்த காற்றையும் கடலையும் அதனுடைய கொந்தளிப்பையும் அவர் அடக்குகிறார். ஆனா இயேசு ஆண்டவர் எழுந்து வந்து இந்த காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துவதற்கு முன்னதாக ஒரு காரியம் பேசுறாரு. அவர் என்ன காரியம் பேசுறாரு? அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, எங்கப்பா உங்க நம்பிக்கை? நம்பிக்கை குன்றியவர்களே, எதற்கு பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா? சரி, இப்போ இயேசு அங்க இருந்தார் தான், அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கணும். இயேசு இருக்கும்போது நமக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு. ஆனா இருந்தாலும் இயேசு அங்க இருக்கும்போது கூட அந்த கொந்தளிப்பு ஓயல்லையே. எப்போ இயேசுவை அவங்க அழைச்சாங்களோ அப்பதானே இயேசு ஆண்டவர் அவர்களது போராட்டமான அந்த சூழ்நிலையை சரிப்படுத்தினாரு. அப்போ இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க கூட, he was physically present with them. இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களோடு மனுஷனாக உட்கார்ந்து இருந்தார், படுத்திருந்தார். அப்போ அந்த சூழ்நிலையில இயேசு ஆண்டவர் அங்கு இருக்கும் போதே அந்த காற்றும் கடலும் அமைதிப்படுத்தப்படல அப்படின்னா, when he is spiritually present with us, he is not physically present with us anymore. Now, apart from the Eucharist, நற்கருணையில அவர் உண்மையாகவே உடலாகவும் பானமாகவும் அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். அது நம்முடைய நம்பிக்கை, அதுதான் உண்மை. அந்த நற்கருணையை தாண்டி அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் அவர் உடலோடும் இரத்தத்தோடும் நம்மோடு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தால் அவரை நம்மால் பார்க்க முடியாது. பட் அவர் ஸ்பிரிச்சுவலி நம்ம கூட இருக்கிறார். அது நம்முடைய நம்பிக்கை. ஸோ அப்படி இருக்கிற தருணத்துல நாம நம்முடைய வாழ்க்கையில டெய்லி நாம் என்ன படகுலையா போறோம்? கடல் கொந்தளிக்குதா? காற்று என்ன குழம்பி போதா? கிடையாது. அதை நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அப்போ நம்முடைய சூழ்நிலையில நமக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு சிக்கல், பிரச்சனை, அந்த பிரச்சனை நாம சந்திக்கக்கூடிய இந்த அலைக்கழிப்புகள் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அப்படியான வேளையில இயேசு ஆண்டவர் அவர்களோடு உடலால் பிரசன்னமாகி இருந்தது போன்று நம்மோடு அவர் உள்ளத்தில் பிரசன்னமாகி இருக்கிறார். அவர் நம்ம கூட ஸ்பிரிச்சுவலாக பிரசண்டாக இருக்கிறார். இந்த தருணத்துல இவற்றை எல்லாம் சரிப்படுத்தும்படி நம்ம இயேசுவை அழைத்தால் அவர் சரிப்படுத்துவார். எப்போ? அன்னைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக. ஆனா இப்போ இயேசுவை நாம அழைத்தால் சரிப்படுத்துவாரா? அதற்கு பதிலத்தான் இயேசு ஆண்டவர் இந்த 2 நிலைகளுக்கும் இடையிலாக நமக்கு கொடுக்கிறார். என்ன அந்த 2 நிலைகள்? இயேசு ஆண்டவரை சீடர்கள் வந்து எழுப்பிய வேளையில இயேசு ஆண்டவர் எழும்பி என்ன பண்ணாரு? அந்த காற்றையும் கடலையும் அடக்கி போட்டார். இந்த 2க்கும் இடையில அவர் கேட்டுக்கிட்ட அந்த வார்த்தைகள், நம்பிக்கை குன்றியவர்களை எதற்கு அஞ்சுனீர்கள் அப்படின்னா, இயேசு அவங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க கடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை, இந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் அல்லது ஹெல்த் ப்ராப்ளம். இப்போ நீங்க 20 இருந்தானே, 70 இருந்தானே, 90 இருந்தானே, சரி 100களை தொட்டவர்களாக இருந்தா என்ன, எல்லாருக்கும் வியாதி வருவது உண்டு தானே. ஏன்னா அந்த உடல் பலவீனம் அடையக்கூடியது. நாளுக்கு நாள் இந்த உடல் பலவீனம் அடைந்து கொண்டு போகக்கூடியது. அப்போதானே இந்த உடல்ல இருந்து நாம விடுதலையாகி தெய்வத்தை சீக்கிரமாக போய் பார்த்து கொள்ளலாம். அப்போ இந்த உடலுக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த உடல் என்னதான் பலவீனப்பட்டாலும்
உள்ளத்துல இருக்கக்கூடிய தெய்வம் அன்றாட நாம சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்ல நாம பயந்து போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்க இந்த பிரச்சனையால மடிய போகிறோமே அப்படின்னு அவர்கிட்ட போகணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பது கிடையாது. இயேசு என்கிற நாமத்திற்கு எல்லா வல்லமையும் உண்டு, சகல வல்லமையும் உண்டு. என்னென்ன வல்லமை? இயேசு தன்னுடைய நாமத்துல பேய்களை ஓட்டினார், வியாதிகளை சுகப்படுத்தினார், அற்புத காரியங்களை பண்ணினார், அப்பத்தையும் மீனையும் தொட்டார், பலுகி பெருகியது. அவருடைய நாமத்திற்கு அத்தனை வல்லமையும் உண்டு. அப்ப நாம என்ன பண்ணணும்? சீடர்கள் அன்னைக்கு இயேசு கிட்ட போய் பயத்தோடு பேசினார்கள். அப்படி பயத்தோடு பேசியபடியால் தான் அந்த பயத்தை பார்த்த தெய்வம், ஏன்பா பயப்படுறீங்க, எதுக்கு பயப்படணும், நான் தான் அவங்க கூட இருக்கிறேனே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்டார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதே கேள்வி இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார். எதற்காக பயப்படுறீங்க? தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பத்தி கவலைப்படுறது. கவலைப்பட்டு 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 பயந்து 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 வாழ்ந்துட்டே இருக்கிறது. இப்படி பயந்து பயந்து நாம வாழ்றதால நமக்கு எல்லாமே சரிவர போறதே கிடையாது. நாம கவலைப்படுவதில் 85% பிரச்சனைகள் வரப்போவதே கிடையாதுங்க. அதிலும் 14.5% பிரச்சனைகள் அதை சுலபமாக தீர்த்துக்கக்கூடிய வல்லமையை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெறும் 0.5% பிரச்சனைகள் அதை கூட நாம விவேகமாக யோசிச்சா கையாண்டு போயிட்டே இருக்கலாங்க. ஆனா இங்க பல பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு காரியம் நமக்கு நடப்பதற்கு முன்னதாகவே அதை குறித்து நினைச்சு 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 worry பண்ணி கற்பனையில் ஒரு தரம் அவன் பிரச்சனையில வாழ்றான். அதுக்கப்புறம் அது நடந்து விட்டால் ஒரு வேளையில நிஜத்துல அந்த பிரச்சனையை சந்திக்கிறான். ஆனா நடக்கல அப்படி என்ன வேண்டானே. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, எதுக்கப்பா பயப்படுற, நான் தான் இருக்கிறேனே, உனக்கு அழியாத நாமத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இயேசு அப்படி என்கிற நாமத்தை கொடுத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் சந்திக்கிற இந்த பிரச்சனை என்னை விட்டு காணாம போகணும் அப்படின்னு தைரியமாக சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்துல நாளைய குறித்து நான் கவலைப்படுறேன், இந்த கவலை என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாக நிச்சயமாக மனசுல அமைதி பிறக்கும். எப்படி இயேசுவின் நாமத்துல காற்றும் கடலும் அன்னைக்கு அமைதிப்படுத்தப்பட்டதோ அதே போன்று இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலதரப்பட்ட தத்தளிப்பின் காரியங்கள் அமைதிப்படுத்தப்படும். நீங்க எந்த வயதினராக இருந்துட்டு போங்க, காரியமே இல்லை. குழந்தையா இருங்க, வயதானவர்களாக இருங்க, இடப்பட்ட நடுத்தர வயதுள்ளவர்களாக இருந்த எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தின் வல்லமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லி எதை வேணாலும் கேளுங்க. மற்றவங்களை பொறுத்த மட்டும் இது நியாயமானதா நியாயம் இல்லையா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. நீங்க கேட்கிற வேளையில தெய்வம் செய்து கொடுப்பார். ஒரு வேளையில நீங்க எதிர்பார்க்கிற விதத்தில் அவர் செய்து கொடுக்க மாட்டார். He has his own way of doing things. உங்க வேலை என்ன தெரியுமா? நம்பிக்கை அப்படிங்கிற விதையை விதைப்பது தான். நீங்க விதைக்கிற விதை சமயங்கள்ல மாமரத்தின் விதையாக இருக்கலாம். அது சீக்கிரமாகவே நிலத்தை விட்டு வெளியே புறப்பட்டு மரமாக தோன்றலாம். ஆனா அதே தருணத்துல நீங்க விதைக்கக்கூடிய விதை மூங்கில் விதையாக இருந்தால் அதற்கு காலம் எடுத்துக்கொள்ளும். அதற்காக அது முளைத்தே வெளியே வராது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதற்கு நீங்க தண்ணீர் ஊற்றுங்க. நம்பிக்கை என்கின்ற ஆசீர்வாதம் உள்ள தண்ணீரை ஊற்றுங்க, ஊற்றிக்கிட்டே இருங்க. நம்பிக்கை என்கின்ற விதைக்கு நம்பிக்கையின் நீர்ப்பாய்ச்சலை கொடுங்க. அப்படி கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்படி 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 அந்த மூங்கில் மரம் 4 ஆண்டுகள் தாண்டி உடனடியாக 4வது ஆண்டுல ஒரு 90-95 அடி வரை ஒரே வாரத்தில் உயர்ந்து நிற்கும். அதே போன்று நீங்க கேட்ட காரியம் நிச்சயமாக நீங்க நினைத்ததற்கு மேலாக உங்க வாழ்க்கை மீது வந்து சேர இயேசுவின் நாமம் உங்களை சிகரங்களில் உயரங்களாக கொண்டு போய் சேர்க்கும். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. என்ன சொன்னாலும் செய்திடுவேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே. உடலுக்குள் ஒளியாக சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடம் இருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தான். ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 3 விசேட தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் பிறக்க வேண்டும் என்றும் ஜெபித்து நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் அமைதியோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்குள்ளாக நம்பிக்கையை பலப்படுத்திய உம்முடைய அன்பின் கிருபைக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நாங்கள் இந்த பலி மூலமாக கேட்டுக்கொண்ட எங்களது தேவைகள் அத்தனையும் நீர் நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற உள்ளத்து மகிழ்வோடு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். எங்களது நம்பிக்கை வீணாகாது நீர் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும், அத்தோடு தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை தப்புவித்து உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, யோசுவா 24:15 மூலமாக இன்று ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் பார்த்து அழைத்து நிற்கின்றார். என் அன்பு பிள்ளையே, யோசுவா 24:15 சொல்லப்பட்டதன்படி நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்கின்ற தாரக மந்திரத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வாயா என்று, ஆம் என்று ஆண்டவருக்கு உறுதிமொழி சொல்வோம். ஆண்டவர் தரவிருக்கின்ற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்று மாத்திரமல்ல, வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம். May God bless you. Have a great day and see you all tomorrow. பேசிடு, என்னோடு பேசிடு, பேசிடு, என்னோடு பேசிடு, பேசிடு, என்னோடு பேசிடு. தென்றலே, என் தென்றலே பேசு. தெய்வமே, என் இயேசுவே பேசு. தென்றலே, என் தென்றலே பேசு. தெய்வமே, என் இயேசுவே